ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் லெசனில் வந்து லீச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் இன் த லீச். ஸோ வந்து நம்ம எப்படி ரெஸ்பிரேஷன் வந்து வாய் வழியா மூக்கு வழியா ரெஸ்பிரேஷன் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி லீச் வந்து எப்படின்னா அதோட ஸ்கின் மூலியமாக வந்து ரெஸ்பிரேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் பண்ணுது. So dense network of tiny blood vessels called capillaries contains the hemoglobin fluid extended between the cells of epidermis. ஸோ வந்து blood vessels மாதிரி இருக்கிற ஒரு அந்த blood vessels tiny dense blood vessels அதாவது லீச்ல இருக்கிறது capillaries அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த capillaries வந்து என்ன இருக்குன்னா ஹியூமோகுளோபினிக் ஃப்ளூயிட் இருக்கு. ஸோ இது வந்து எங்கன்னா எபிடர்மஸ்ன்ற செல்லுக்கு நடுவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எபிடர்மஸ்ன்றது என்னது? நம்மளோட வெளியே இருக்க அதோட வெளியே இருக்க ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கிறது தான் வந்து எபிடர்மஸ் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஹீமோகோலிக் ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸ் டேக்ஸ் பிளேஸ் பை டிஃப்யூஷன். ஸோ இது வந்து கேஸ் ரெஸ்பிரேஷனுக்கு கேஸ் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா டிஃப்யூஷன் மூலியமா வந்து எடுத்துக்கிறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா oxygen dissolves in water diffuses through the skin into hemoglobin fluid while carbon dioxide decreases as நம்ம எப்படி வந்து இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறோமோ அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா இது ஆக்சிஜனை உள்ளெடுக்கும் போது இது ஆக்சிஜன் வந்து கரைஞ்சி தண்ணி மாதிரி இந்த ஃப்ளூவிட்ல கலந்துரும். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்கும்போது அதே தான் வந்து டிஃப்யூஸ் பண்ணி அவுட் பண்ணும். அது தண்ணி மாதிரி வெளியே கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து இந்த ஆக்சிஜனை வந்து தண்ணியாக இது பண்ணுறதும் இந்த கார்பன் டை ஆக்சைடு தனியாக ரிலீஸ் பண்ணுறதுனால தான் இதோட ஸ்கின் வந்து நல்லா எப்பவுமே மாய்ஸ்டாகவும் ஸ்லிம்மியாக இருக்குது. அண்ட் செக்ரேஷன் ஆஃப் முக்கஸ்ன்ற ஒரு செக்ரேஷனால தான் இது வந்து ரொம்ப மாய்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அட்டைப்பூச்சி நடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக சலைவரி மாதிரி ஒரு விழுடு போகும் நடந்துட்டு போகும் தேய்ச்சி அந்த அந்த இது வந்து இதனால தான் which also prevent it from dying. சாகாம இருக்கிறதுக்கும் இதுதான் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இன் லீச் சர்க்குலேஷன் இஸ் brought by ஹீமோகுளோனிக் சிஸ்டம். ஸோ இதுல வந்து திரும்பி சர்க்குலேஷன் வந்து எதனால இருக்குன்னா ஹீமோகுளோனிக் சிஸ்டம் தான். ஸோ நோ ட்ரூ பிளட் வெசல். ஸோ இது உண்மையான பிளட் வெசல் கிடையாது. பிளட் வெசல் கிடையாது. ஸோ பிளட் வெசல் பதிலாக என்ன இருக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா பை சேனல்ஸ் ஹீமோகுளோனிக் சேனல்ஸ் மூலியமா ரீப்ளேஸ் ஆயிருக்கு. உண்மையான பிளட் வெசல் பதிலாக சேனல்ஸ் வந்து ரெஸ்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஆல் கேனல்ஸ் அது கேனல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சேனல்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ரத்தம் மாதிரி ஒரு ஃப்ளூவிட்ல வந்து ஃபில் ஆயிருக்குது. இது உண்மையான ரத்தம் கிடையாது. பட் ரத்தம் மாதிரி ஒரு ஃப்ளூவிட் வந்து ஃபில் ஆயிருக்கு இந்த கேனல்ஸ்ல. ஸோ இந்த குளோமிக் ஃப்ளூவிட் கண்டெய்ன்ஸ் வந்து ஹீமோகுளோபின். ஸோ இதுல என்ன இருக்குன்னா ஹீமோகுளோபின் கண்டெய்ன் இருக்கு. நம்ம எப்படி பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் கண்டெய்ன் இருக்கும் அதே மாதிரி கொலும்பின் அந்த ஃப்ளூவிட் இருக்கிற தண்ணி அந்த பிளட் மாதிரி இருக்கிற அந்த லிக்விட்ல ஃப்ளூவிட்ல வந்து ஹீமோகுளோபின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தேர் வந்து 4 லாங்கிடியூனல் சேனல்ஸ். இதில் வந்து 4 லாங்கிடியூனல் சேனல்ஸ் இருக்கு. ஒரு சேனல் வந்து லைஸ் அபவ் த ட்ரோசல் த அலிமெண்ட்ரி கேனல். ஸோ அலிமெண்ட்ரி கேனல் நடுவில் இருக்குல்ல, ட்ரோசல்னா மேலன்னு அர்த்தம். ஸோ அந்த அலிமெண்ட்ரி கேனல் மேலே வந்து ஒரு சேனல் பிரசன்ட் ஆயிருக்கு. வென்ட்ரல்னா கீழே ஒன்று வந்து அலிமெண்ட்ரி கேனலுக்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம அதர் 2 வந்து என்னன்னா இந்த ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று சைடாக வந்து 2 சேனல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. And which serves as a heart and they have a inner valves. ஸோ வந்து இது இந்த சேனல்ஸ் இருக்குல்ல இந்த 2 சைடில் இருக்க சேனல்ஸ் வந்து ஹார்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. அண்ட் வந்து அதுக்கு இன்னர் வேல்யூஸும் இருக்கு. ஸோ ஆல் த 4 சேனல்ஸ் இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆயிருக்குன்னா போஸ்டீரியர்லி இந்த 26th செக்மெண்ட். ஸோ 26th செக்மெண்ட்டுக்கு முன்னாடி போஸ்டீரியர்லினா முன்னாடி நடக்கும். ஸோ 26th செக்மெண்ட்டுக்கு முன்னாடியே இந்த 4 சேனல்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Next topic நம்ம next class பார்க்கலாம். Bye.